பொறுதி போடுறக்கு வந்தானே கேக்குறேன். அப்புறம் என்ன எதை தாண்டி வார்த்தை கேட்டுட்ட பிள்ளைய பார்த்து? இருங்கம்மா நான் என்ன சொல்றேன் பிள்ளை வேணும்ங்கிறது இதுக்கு தான் சொல்றது. எங்கம்மா வீட்ல யாருமே காணோம். அப்புறம் நீங்க பேசாதேடா, நீ பேசாதேடா. ஒன்றாலே ஆண்டாவா வலுவட்டையா இருக்கா? இப்பதான் நீ வலுவட்டையா வச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட ஒரு பாச ஆசைங்கிறீங்க கிடையாது அவர்கிட்ட. என்ன நீ அவ சொன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அத்தை மாமாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வேற. ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்றேன்டா, இவ்வளவு தூரம் அவளை பேசணுங்கிறதா அவசியமே இல்லை. நீயே சரியில்லை, அவன் ஒன்னும் சரியில்லை. அவனும் இது வரைக்கும் விஷ் பண்ணல. உங்களை சண்டை போட்டதுக்கு பின்னால்தானே அங்கிருந்து நியூஸ் வருது. சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுக்கு என்ன நேரம்? காலை காட்டுங்க, விழுகிறேன். நீ விழுகா வேணா, இது பண்ண வேணாம், போட. காலையிலே ரேணு விஷ் பண்ணிச்சு, ஃபோன் அடிச்சு. இப்போ வந்தாலும் வந்துருவா. நாங்கள் போய் சத்த படுக்கிறேன். வாங்க அங்கிட்டு வாங்க. இங்கனே உட்காந்துக்கிட்டு இடுப்பை கெடுக்குது. இடுப்பு இருக்க முடியலைங்க. வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா பாருங்க, இதே பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது இதுக்கு தான் சொல்றது. எங்கம்மா வீட்ல யாருமே காணோம். யாரையுமே காணுமா? படுத்து கிடக்குறேன் பாரு ரூமுக்குள்ள, பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு. அப்ப இங்க என்ன விசேஷமா இருக்கும்ல வந்தேனா? எல்லாரும் இருப்பா, விசேஷமா இருக்கும், போய் இருந்துட்டு வருவோம். சத்த நேரம்ல வந்தேனா? ஆடி காலையில இருந்து நாங்களும் புருஷன் முண்டாட்டி புதுசு சேலை கட்டி புது வேட்டி கட்டி கோயில் கண்டாடி போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் விஷ் பண்ணல. மேற்கொண்டு சவடால் பேசி ஒரு கேக் வெட்டுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு. இது வேற, நம்ம விஷ் பண்ணலன்னு கூட அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது வேற வந்துட்டு வாயை வச்சு கூட சும்மா இருக்காம கூட பிறந்துச்சுன்னு தான் பேர். ஒன்றா நம்பர் குடிசை கொளுத்தி போடு. இன்னும் என்னென்ன கொளுத்தி போட போதா? நான் வேறம்மா அவ்வளவு ஜாலியா இருக்கும், ஆர்ப்பாட்டமா இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்தேம்மா. இங்க ஒரு ஆளா காணோம். இவனா இவே நம்மளுக்கு பார்த்து சொல்லிட்டு மறுவேலை பார்ப்பேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து சில மாதிரி நிக்கிறேன். புருஷன் முன்னாடி இதுல இருந்து ஒரு 16 கொட்டாய் விட்டு நடக்கிறேன். நான் சரி மிஸ் பண்ணதே போறேன் பிள்ளை அப்படின்னு சொல்லல. போயிட்டா மறுபடியும். அப்ப அவளாவது சொன்னாலா? அவன் எங்க இல்லையா, ஊருக்கு போயிட்டானே. இல்ல ஒரு ஃபோன் பண்ணி கூடவா சொல்லல? ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா அவன் சிக்னல் கொடுத்தாண்டி கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டவன. ஓ, இவன் சொன்னதுக்கு அப்புறம் அவ வாயை திறந்தாலே அப்படியே அக்கினியா கக்கிறது. இதுக்கு வேற அவங்க எல்லாம் பேசுவாங்க. சரி கேஷுவலா வெளியே போவோம். அவன் நாசுக்கா பண்றாத புருஷனையெல்லாம் மிஞ்சிடுவா அவருக்கு தான். அப்படி ஃபோன் பண்ணி பேசுறா. அவன்கிட்ட என்னத்துக்கு நம்ம பகச்சுக்கணும்? அட இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பிறநாள்ல ஒரு வீட்டுல இருப்போம், பண்ணுவோம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், சமைச்சு சாப்பிடுவோம், எல்லாரையும் வர சொல்லி. அதெல்லாம் இல்ல. நான் பெத்ததுக்கிட்ட இருந்தா தானே அதுகிட்ட இருக்கும், வந்ததுகிட்ட இருக்கும். இதுவே நம்மளுக்கு ஆகாத மாதிரி பண்ணுது. அப்புறம் அது எங்கிட்டு பண்ணு? அதை வேணாலும் சொல்லுங்க. இவன் இப்படி ஆயிட்டானே, அப்புறம் இவன் அப்படி சிங்கா போடையில லட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்க பிள்ளைகிட்ட எடுத்து அந்த உங்க ஐயா லட்டு சாப்பிட்டுதா? குடு மாடு குடு. லட்டு சாப்பிடுற, லட்டு சாப்பிடு, லட்டு எடுத்து சாப்பிட வரேன். சரிப்பா 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 சரிப்பா. அவருக்கு இந்த பிள்ளைய பத்தவர் நான் படுக்கிறக்கு போயிட்டாரு வாரு. ஆமா, வேற எதுக்கு போறாரு நினைச்சா? ஏன்டி சும்மா சாப்பிடுதா லட்டு எடுத்து சாப்பிடுதா. அக்கா அடா தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு கல்யாண நாள், எனக்கு தெரியவே தெரியாது. நான் அதை வேலை பாடுறா சொல்ல விடுங்கம்மா. நீ சொல்ல வேணாம் நொல்ல வேணாம். பாடுறா பிள்ளைய பாடுறா. காலையில 5 மணிக்கெல்லாம் எனக்கு விஷ் பண்ணிருச்சுடா ஃபோன் அடிச்சு. இந்த ஓடி வந்துருச்சு வாரு. உனக்கு நினப்பு இருந்து விஷ் பண்ணியா இல்லை இவங்களுக்கு முன்னாடி நம்ம விஷ் பண்ணி இவங்களை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி நீ இதெல்லாம் பண்ணுவியா? எனக்கு கண்டிப்பா தெரியும் தாக்கா. இதுக்கா தெரியுங்களா? தெரியும் தெரியும். தெரியுங்களா? கண்டிப்பா இது வாயா இல்லை வேற என்னமா தெரியல கர்மம். அப்புறம் அம்மா கல்யாணம் தெரியுதுங்க. ஓ ரத்தம் தானே அதுக்கு. ஆமா ஏறது. நீ இருந்த இடத்துல என்ன அதுவும் இருந்துட்டு கண்டிப்பா அதே எனக்கு தெரியல. அதுக்கு இருக்க உணர்வு ஏன் உனக்கு இல்ல? அது உணர்வு, அது கோர்த்து விட்டு தெரியுது. உணர்வு கிளிக்குது. என்னடா உணவுங்கற திருப்பி இல்ல மீனுக்கு இற போட்டில இல்லம்மா. எனக்கு முக்கியம்டா. இதுக்காகவே அங்கே இருந்து கிளம்பி வந்தியாக்கா? இதுக்காகவே அப்ப நல்ல நாள் பிறநாளைக்கு வீட்ல சமைக்க ஆள் இல்ல அம்மா அப்பாவுக்கு? இல்ல பொருதி போடுறதுக்காகவே. பொருதி போடுறது சாரிக்கா. ஏண்டா அவ வாரது உனக்கு பிடிக்கலையா? இல்லம்மா நான் அப்படி கேட்கலம்மா. இதுக்காகவே பொருதி போடுறதுக்கு வந்தானே கேக்குறேன். அப்புறம் என்ன எதை தாண்டி வார்த்தை கேட்டுட்ட பிள்ளைய பார்த்து? இருங்கம்மா நான் என்ன சொல்றேன், வந்த உடனே விஷ் பண்ண விஷ் பண்ணலையா தம்பி விஷ் பண்ணுவேன் ஏமா அப்படி இருக்க அப்படின்னு சொல்ல விட்டுவிட்டு நான் திருவிழா மாதிரி இருக்கும்னு நினச்சேன், இது மாதிரி இருக்கும்னு நினச்சேன், கேக்கு வெட்டுவீன்னு நினச்சேன். தம்பி நல்லா கிராண்டா செய்வேன், கொட்டை எல்லாம் போட்டு பலூன் எல்லாம்
ஊதி கட்டிக்கிட்டு நீட்டா எனக்கு புரியலம்மா, நல்லா இருக்க வீட்டுக்கு ஏமா கொட்டகை போடுறேன்? எனக்கு சம்மந்தமே இல்லாம முன்னால போட வேணாமா கொட்டகை? ஏமா கல்யாணம் நடக்கலாமா கொட்டகை போடுவாங்க? அப்ப போடுற இல்லையா? சேர்த்து சேர்த்து வச்சுதான் என்னத்த கண்டிய? இப்படி ஒரு விசேஷமான கொண்டாடுங்க பெத்த தாய் தகப்பனுக்கு. கொண்டாடுவோம். நினைச்சுக்கிட்டு வந்திருப்பா அவ. கொண்டாடுவோம். நீங்க நினைச்சீங்க, சரி நீங்க நினைச்சவங்க நேற்று ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா நாளைக்கு கல்யாணம் ஆகட்டா என்ன பண்ணுவோம் என்ன சிவனுக்கு ஒரு கலந்து பேசியிருக்கலாம் இல்லையா? எனக்கு கலந்து பேசுறேன் இங்க இருக்குமா, உங்கள்ட்ட தான் பேசுறேனா? என்ன அது பதில் சொல்லிட்டேன். அதானே வந்து வாய நினைச்சு நான் அதை பேசிக்கிறேன். இந்தா வந்துச்சு மோதிரம் கொண்டாந்து போட்டுச்சு, லெட்டை வாங்கி திண்டுச்சு, நல்லா கொளுத்துச்சு, அக்னியா கக்குச்சு, கக்கிட்டு எனக்கு வீட்டுக்கு போயிரு இங்க வச்சு எங்களை போட்டு நப்பியே. நான் ஏன்டா உன்ட கலக்கணும்? உனக்கு தெரியாத நம்ம அம்மா அப்பா கல்யாணம் ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல நான் மறந்துருப்பேன். கல்யாணம்னா எல்லாம் மறந்துருமா? இருங்க இப்ப பிரச்சனை என்ன? உங்க கல்யாணம்னால நான் மறந்துனா இல்லையாங்கிறத. உனக்கு கல்யாணம் இப்ப ஏன் பொண்டாட்டியே எழுக்கிறிய? உனக்கு ஏன் அப்படி போயிரிய? எனக்கு இப்ப கல்யாணம் ஆனதுனால நான் மறந்துட்டேன். நீ வந்து இத்தனை நாள் இந்த பேச்சு பேசுனியா? இப்பதானே கொளுத்தி போடுறேங்க. இத்தனை நாள் அக்கா மாதிரி ஜாலியா நீ இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவ. சொல்லு இப்ப பேசு நல்லா இல்ல நீ என்ன சொல்லுவ? மகள்கிட்ட பேசுடா பாப்போம். நீ வல்லனாவே கலகலன்னு இல்லன்னு சொல்லுவ. இப்ப கொளுத்தி போட வந்துட்டேன்னு சொல்ற. இப்ப பேசுடி. இப்ப பொண்டாட்டி வந்ததுனால தான் நான் பேசுறேன். ஆமா இத்தனை நாள் இப்படி பேசல நீ. ஏமா இதுக்கு முன்னாடி நாக்க புடுங்குற மாதிரிலாம் நிறைய தடவை கேட்டுருக்கோம். நம்ம சண்டை அடிச்சுக்கு நாரி இருக்கோம் நாங்க. அது சின்ன வயசுல. அது சின்ன வயசா? இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வர மாட்டேங்கிறேன்னு இப்ப என்னமா நான் எது பண்ணாலும் அவ வந்தவன பண்ணிட்டு அவ வந்தவன பண்ணிட்டு அவன கல்யாணம் ஆனவன மாறிட்ட மாட்டேங்குது. எனக்கு புரியலையேம்மா. அதானே உண்மை. அப்ப இப்படி சொல்லியே வரவிடாம அக்கா பாக்குறீங்க. நீ வந்தா கொளுத்தி போட்டுருவேன். ஐயே நான் அப்படி சொல்லலக்கா. இப்ப அந்த புள்ள அங்க இருந்து நீ கேட்கலாமாடா கொளுத்தி போட்டுருக்காங்க. அப்ப நாளைக்கு உன் பொண்டாட்டி கேட்காதா இதே வார்த்தைய? அவ அப்பலாம் அவ கேட்க வேண்டிய கேள்வி அப்புறம் நீங்க கேட்டீங்க என்னடா? அவ ஒரு அக்மார்க் வெகுளி. காலையில இருந்து இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே வருதுடி. என்ன வெகுளின்னு சொல்ற? எனக்கு புரியல. வெகுளின்னு இது வெகுளியா அது? அம்மா அவ வெகுளிதாம்மா. அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. இன்னைக்கு காலையில கூட வெகுளித்தனமா உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்றா. நான் சொல்லி கொடுத்து கால் பண்றான்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு கோவமா வராதா? அவளா கால் பண்றா. உனக்கு ஞாபகம் இல்ல உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வந்துருச்சுங்க. இல்ல இவ 7 நாள் பிட்டு போட்டேன்னு சொன்னா கொஞ்சத்துக்கு முன்னாடி. 7 நாளா பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். பிட்டு போட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோன் வந்துச்சாம்ல. நீ ரூம்ல போய் இப்படி ஆடிட்டு போறேன் போனேன். இல்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அவளுக்கு சாப்பிட்டி அடி என்ன அப்படின்னு. பாத்தியா? அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ நான் அந்த கல்யாண டாபிக் பத்தி அவள்கிட்ட பேசல. அவள்கிட்ட நான் பேசவே இல்லை. அவ என்ன என்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தா என்னோட பர்த்டே கூட நீங்க அம்மா சொல்றே கேளுங்கம்மா. எதிர்பார்க்கவே கூடாது. என்ன அம்மா முதல்ல அப்ப நான் உங்களுக்கு விஷ் பண்ண வந்ததாம்மா தப்பு. நீ வரவே லாஸ்ட்ல நான் என்ன சொல்லிட்டேன்? கொளுத்தி போட வந்தீங்க. நான் ஆர்ப்பாட்டமா இருக்கேன். ஏதோ ஒரு பிரியாணி பண்ணுவீங்க, நண்டு எடுப்பீங்க, மீன் எடுப்பீங்க. தெரியுதா சோத்துக்கு செத்தது மாதிரி பேசுது பாருங்க. கல்யாண நாளைக்கு நீ எடுத்து உன் பொண்டாட்டி கஞ்சி ஊத்துவியாடா? கல்யாண நாள் அன்னைக்குன்னு பிறந்த நாள் இன்னும் பொண்டாட்டிக்கு நீ வாங்க வந்ததுல இருந்து உங்க கல்யாண நாளை பத்தி பேசாம நண்டு எடுப்பிய, மீன் எடுப்பிய, கால் எடுப்பிய, ஆமை எடுப்பிய. அதான் சாப்பாடு அப்படிதானே எடுத்து செய்வான். அதனால கேக்குறாவ. அப்ப காலையில இருந்து நீ அடுப்பு பத்த வைக்கல. அப்ப இப்ப தாண்டி எனக்கு தெரியுது. நம்ம பொண்டாட்டி இருந்தாக்க நம்மள வேக வச்சு கொன்னுடுவாளுங்க அப்படின்னு பிளான் பண்ணி தாண்டி பொண்டாட்டி ஊருக்கு போய் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்பதான் தெரியுது எனக்கு அர்த்தம். சரி நான் விடு. உன் பொண்டாட்டி பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கல்யாணம் அன்னைக்குன்னு நீங்க கஞ்சியை சாப்பிடுங்க. வீட்டுல எதுவும் சமைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்? நான் சொல்ல வர நீ அப்படிதானே சொல்ல வரப்ப அப்படி இல்ல. ஒரு நான் சொல்றேன். அப்ப நான் இங்க வந்தா சோத்துக்கு நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவளை நீங்க என்ன வேணா பேசுங்க சரியா? அவ என்ன சொன்னான்னா என்னோட பிறந்தநாள் வருது, அத்தையோட திருமண நாளும் வருது. என்னோட பிறந்தநாளை கூட நீங்கள் கிராண்டாக பண்ண வேணாம், ஆனால் அத்தை மாமா இதை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டா, ரொம்ப விருப்பப்பட்டா. ஊரில் உட்காந்துருக்காளோ? அது அப்படி இல்லை. அங்கே வந்துட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. நான் அவனை பற்றின மேட்டரே நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் பேசுகிறத டைலாக்கே நீ பாருவே என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அம்மா பேசுகிறது தப்புன்னு நீனே சொல்லிட்டு போ.